ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட எனக்கும் பொண்டாட்டிக்கும் கல்யாணம், மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கா சமக்கம் வருது. அதே சமயம் வீட்டில் கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா உனக்கு இந்த சாரி நல்லாயிருக்கும், அந்த சாரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. டக்குன்னு இவளுக்கு பிளர்ரா ஞாபகம் வந்துட்டு போகுது. உடனே அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா சேம் மொமெண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுமா, இந்த கன்வர்சேஷனை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது முன்னாடி நம்ம ஓம்கார கல்யாணம் பண்ணும்போது ட்ரெஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து பேசியிருப்பாங்க போல். உடனே இது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஒருவேளை உன்னோட அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அப்போ நம்ம இதை பற்றி பேசியிருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை, சரி போய் நீ ட்ரெஸ்ஸை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அவளும் உள்ளே வந்து எந்த சாரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி வச்சிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அந்த பைய பின்னாடி நின்றுக்கிட்டு இந்த சாரி உனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இது கனவு தான் போல. நான் இதுக்காக ஓம்காரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட பேரை தான் சொல்கிறா. அடுத்த நிமிஷமே அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். நீ என்னை நினச்சிட்டு இருக்க போல, அதான் உன்னை தேடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ கோவப்பட்டு திட்டி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், எப்படி என் ரூமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்டா, அதோ அந்த வழியாக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜன்னலை காமிச்சிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ திமிரு இருந்தால் நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை நீ சாரி செலெக்ஷன் பண்ணுறதுக்காக தானே ரூமுக்கு வந்தேன், உனக்கு நானே ஹெல்ப் பண்ணுறேன், நீ வேணா இந்த சாரியை ட்ரை பண்ணு, நானே உனக்கு போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு இவனே வந்து சாரியை அழகாக கட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கண்ணாடியில் ரெண்டு பேரும் ஒன்றா நின்றுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், பாத்தியா நம்மளோட ஜோடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவங்களும் ரொம்ப நேரமாச்சே பொண்ணு உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டிட்டு இருக்காங்க. இவனும் இங்கே நின்றுட்டு இருக்கான். மரியாதை இங்கேருந்து வெளியே போகிறீங்களா இல்லை நான் கதவை திறக்கவா அப்படின்னு கேட்டால், கதவை தாராளமாக திற, யார் வேணான்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் திமிரா நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அப்பா வந்துட்டாரு. அவரும் வந்து கதவு தட்டி பார்க்குறாரு, திறக்க முடியல. உள்ள ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி வேற இருக்கு. உடனே இவளும் கதவை திறக்க போகிறேன், திறக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், திற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் போய் திறந்துடுறா. அவங்களும் அப்போ தான் கதை உடச்சிட்டு உள்ளே வரலான்னு பார்த்துருப்பாங்க போல். உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. திரும்பி பார்த்தா அங்கே அவனை காணோம். ஜன்னல் வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் போல். என்னம்மா சத்தம், எதுமா ஏதோ சத்தம் கேட்டுச்சு ரூமுக்குள்ளே அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, நான் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ அந்த டேபிள் விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா சரி நான் போயிட்டு டைலர்கிட்ட ப்ளவுஸ் தைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஒரு டாக்ஸியில் ஏறி போயிட்டு இருக்கா, ஃப்ரெண்டு கூட ஃபோன் பேசிக்கிட்டு. அப்போது ரைட் எடுக்க சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அவனும் லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், நான் உங்களை ரைட்டு தானே கட் பண்ண சொன்னேன், நீங்கள் லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கீங்க, ஹலோ உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் படிக்கே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓம்கார் நீங்களா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே, எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அதுக்கான சந்தர்ப்பத்தை நீ கொடுக்கவே இல்லை, அதுக்காக தான் அதை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்கே காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இவ்வளோ நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு கார் நிற்கிது. அதுவும் மலை பகுதி. அந்த இடத்துல யாருமே இல்லை. உடனே இவதை பார்த்துட்டு, என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அதுவும் இந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னோட காதலை பற்றி பேசணும், அப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன உளறிட்டு இருக்கீங்க, காதலும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் உங்களை காதலிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவே நீ என்ன காதலிக்கலையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் உங்களை காதலிக்கலை, எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் இதுதான் உண்மை, நான் உங்களை காதலிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது எதுக்காக தேவையில்லாத வெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்படியா சரி நீ என்ன காதலிக்கல தானே, அப்போ நான் என்ன ஆனால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படிக்க பின்னாடி பக்கம் போயிட்டு இருக்கான். நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவனும் நம்பரை எண்ண ஆரம்பிச்சிட்டான். 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் 10 எண்ணி முடிக்க போகும்போது மலையிலேருந்து அப்படியே கீழே குதிச்சு சாக போகிறான் போல. கால் அப்படியே கீழே வைக்க போகிறான். டக்குன்னு இவன் ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே இவனும் ஸ்டாப் பண்ணி நின்றுடுறான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் மயிரா, ஏன்னா நீ காதலிக்கிற, அதனால தான் நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன்னால் இங்கேருந்து போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா யாரோ ஒருத்தவன் மூஞ்சில் குத்து விட்டுட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, அந்த டாக்டர் பையன் தான். பின்னாடியே அப்பா வந்துட்டார் போல். பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு கேட்டுட்டு இருக்காரு, உனக்கு எதுவும் ஆகலையம்மா, உன்னை ஏதாவது இந்த ஓம்கார் பண்ணானா, டாக்ஸி டிரைவர் சொன்னால் கார் எடுத்துகிட்டு இவன் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டானே, அதான் நாங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், உனக்கு எதுவும் ஆகாது, அதான் நீல் இருக்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவர் படுக்கே பேசிகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அந்த பையன் நம்ம ஓம்காரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். வேணா நீல், நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ தாண்டா தப்பு பண்ணுற, எவ்வளோ திமிரு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை நீ இப்படி கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவளும் அவனை அடிக்கும் போது, வேண்டாம் நிறுத்து நீல்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அதையும் மீறி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு ராடெல்லாம் எடுத்து அவனோட தலையில் கை காலுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு அவன் அடி வாங்குறத தாங்கிக்கவே முடியல. அப்போ என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவரும் விட மாட்டேங்கிறாரு. கடைசியாக அந்த பையன் அவனை கீழே தள்ளிவிட்டான் போல. திரும்பவும் அந்த ராடு எடுத்து அடிக்க போகும்போது அப்பாவோட கையை உதறி விட்டு ஓடி வந்து நம்ம ஓம்காரை காப்பாத்திடுறா. அடிப்பட்ட நிலமையிலையும் இந்த பையன் பொண்டாட்டியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் மயிரா நீ என்ன காதலிக்கிற, அதனால தான் நான் அடி வாங்குறத உன்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, இதுதான் உண்மை, இந்த உண்மையை நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளும் நெத்தியை பார்க்குறா. அங்கே இருக்கிற ஃபோனில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இவளோட நெத்தியில் அவனோட ரத்தம் வந்து பட்டிருக்கும் போல் குங்குமம் மாதிரி. அதுக்கப்புறம் மயிராவோட கையை பிடிச்சி அந்த பையன் இழுத்துட்டு போயிடுறான். இவளோ ஓம்கார்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அவனும் சிரிச்சுக்கிட்டே மயிரா ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்கா. கல்யாணமாக போகிறது என்னமோ அந்த டாக்டர் கூட தான். ஆனால் இவன் என்னடானா ஓம்காரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கே அது வித்தியாசமாக தான் தோணுது. என்னோட மூளை என்னமோ நீல கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்லுது, ஆனால் என்னோட மனசு ஓம்கார் தான் வேணும்னு அடம் பிடிக்குது. எனக்கு ஏன் இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுது போல். ஸோ அதுக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கேட்ரிங்க்கெல்லாம் ஆளு சொல்லியிருப்பாங்க போல். ஆனால் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறோம், அதனால் எங்களால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு கால் பண்ணி எடுக்க மாட்றாங்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கும் போதே பார்த்தா அங்க திடீர்னு டெக்கரேட் பண்ற ஆள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. யார் நீங்க, உங்களை யார் இங்க வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே அப்பாவும் டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோயினையும் திட்டி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இது உங்களோட வேலை தானா, உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையே இல்லை, ஹலோ மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மேலே ஏறி நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கால் ஸ்லிப்பாகி கீழே விழ பொராட்டாக்குன்னு இந்த பையன் பிடிச்சிடறான். ஏற்கனவே இந்த சீனு நடந்திருக்கு. ஸோ 2 பேரும் ஐ கான்டாக்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவரோ டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு, என் பொண்ணை விடுறா, கீழே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் விட்டுறான். அப்புறமும் இங்கேருந்து கிளம்புங்க ப்ளீஸ், தேவையில்லாமல் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த டாக்டருமே வந்துடான். மரியாதை இங்கேருந்து கிளம்ப போறியா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் போலீஸை கூப்பிடுற, உனக்கு பயமா, உண்மையிலே மயிரா உன்னை காதலிக்கிறான்னு முழுசா நீ நம்பினா ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவளும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவனும் சொல்லிட்டு இருக்கான், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஏன்னா நீ தான் பயப்படுற போல, நான் இங்கே இருக்கிறதுனால உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுவேன்னு பயப்படுற போல, அதனால தான் என்னை இங்கேருந்து துரத்த பார்க்குற, உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தாராளமாக இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்புறான். அதாவது அவளோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி பேசவும் அவளுக்காகவும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க மின்ட்டி அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா இவர் இங்கே இருக்கட்டும், அப்பதான் இவருக்கு அவர் நினைக்கிறது தப்புங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, தாராளமா செய்யுங்க, அப்புறம் பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே நான் நீல கல்யாணம் பண்ணிக்கிறேனா இல்லையா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. என்னதான் அவன் முன்னாடி அப்படி பேசிட்டு வந்தாலும் ரூமுக்குள்ள வந்து புலம்பத்தான் செய்யறா. அவருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த டாக்டர் வந்து, ஏன் மயிரான் இப்படி பண்ண, அவனை எதுக்காக நீங்க இருக்க வச்சா, அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கா அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் நான் இங்க இருந்து போசன அப்படின்னா அவர் வெளியில் இருந்துட்டு நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பாரு. அதுவே நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணலாம்ல, அதுக்காக தான் நான் இங்கே இருக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த பையன் நம்பிக்கை இல்லாமல் அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ஸாக கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப தானே, என்ன நடந்தாலும் நீ என்னை கல்யாணம் பண்ணிப்ப தானே, ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனுக்கே அது தப்புன்னு தோணுதானு தெரியல, வேலைக்கு வந்துட்டு ஐம் ஸோ சாரி மொய்ரா, அந்த ஓம்காரனால நான் கொஞ்சம் இன்செக்யூராக ஆகிட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவன் என்னடானா அந்த பக்கமா நிற்கிற நம்ம ஓம்காரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை இவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் செரமனி போல். அதுக்காக அந்த டாக்டர் பையனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காரில் வந்து உட்காரான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக நம்மளால வீடியோ கால் பண்ணுறான். இவன் எதுக்காக எனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். அப்போ இவனும், என்ன மாப்பிள்ளை சார் ரெடி ஆகிட்டீங்க போல் என்கேஜ்மெண்ட்டுக்கு, சரி ஏன் சார்பா நான் உங்கள் காரில் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் புரியல ஓம்கார், ஏன் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நீயே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்போ உன் காசு போட்டு எனக்காக கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் டைம் பாம் தான் இருக்குது.
ஓம்கார் என்ன பைத்தியக்காரத்தனை இது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேக் பண்ணிகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுப்பா, அது டைம் பாம்பு, நீ கொஞ்சம் அசைச்சாலும் அது வெடிச்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா மொய்ராக்கிட்டேருந்து உன்னை விலக்கி வைக்கலான்னு, நீயும் கேட்க மாட்டேன்ட்ட, அதான் இப்போ உன்னை இந்த உலகத்தை விட்டே அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அந்த பாம்பில் வேறு டைமர் ஓடிக்கிட்டே இருக்குது. 20 செகண்டுக்கு அவன் செட் பண்ணி வச்சிருப்பான் போல். இப்போ பார்த்தா வெறும் 5 செகண்ட் தான் இருக்குது. அடுத்த நிமிஷமே அவன் கையில் ஒரு பர்ஸை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பாம்புமே வெடிச்சு சதுரிடுச்சு. இந்த டாக்டர் நீலுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.